அனைவருக்கும் வணக்கம். நான் ரெனிமீரா. ரொம்ப நாளாவே ரெமிரா டாக்ஸ்ல ஒரு லாயரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்துட்டே இருந்தது. இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒரு பியூட்டிஃபுல்லான, அதே நேரத்துல இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன தேவையோ அந்த விஷயத்த பேசுறதுக்காக எனக்கு ஒரு லாயர் அறிமுகமானாங்க. அவங்க பேர் வந்து எனக்கு ரொம்ப கேட்சியா இருந்தது. அவங்களோட பேரு நல் இனி. இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா. நான் திரும்ப திரும்ப கேட்டேன், மேம் நல்லினியா? அப்படி இல்லம்மா, நல் இனி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள இன்னைக்கு நம்ம புது புது விஷயங்கள், நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்களை அவங்க மூலமா கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் நளினி. வணக்கம். ஸோ முதல்ல ரெமிரா டாக்ஸுக்கு பிஸி டைம்ல வந்து எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மீரா டாக்ஸ் மூலமா இவ்ளோ பேரை வந்து ரீச் பண்றதுக்கு, அதுவும் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் டாபிக்கோட ரீச் பண்றதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பத்தியும், அதுல நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், மக்களுடைய டைரக்டா அவங்களுக்கு நீங்க எந்த விதத்துல எல்லாம் இந்த விஷயம் உதவியா இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லலாம். கண்டிப்பா. தேங்க்யூ. நான் வந்து பப்ளிக் அட் லார்ஜ வந்து ரீச் பண்றது இல்ல. நான் வந்து மோர் ஒரு கார்ப்பரேட் டீம் மெம்பர்ஸோட நான் கனெக்ட் பண்ற ஒரு பர்சன். நான் வந்து ஒரு லாயர் அண்ட் என்னோட ஒர்க் வந்து இந்த லாஸ்ட் 8+ இயர்ஸ்ல வந்து ஐ ஹவ் பீன் வித் பாஷ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் பாஷ் ட்ரைனிங்ஸ்ல வந்து நான் இருக்கேன். ஸோ பாஷ்ங்கிறது எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா நிறைய நான் வந்து இதுக்குள்ள வரதுக்கு முன்னாடில இருந்தே லீகல் சர்வீசஸ்ல இருக்கும் போது நிறைய பேர் வந்து சின்ன சின்ன வந்து அவங்களோட அசௌகரியங்களை, ஆபீஸ்ல இருக்கிற அசௌகரியங்களை, இல்ல வந்து வீட்டுல நடக்கக்கூடிய வந்து கஷ்டங்களை வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்களால வந்து அதை வந்து அவங்களால கேள்வி கேட்க முடியும்னு. ஆனாலும் வந்து கேள்வி கேட்க பயப்படுவாங்க. வீட்டுல கேட்டா நாளைக்கு நான் அந்த திரும்பி அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியாது அப்படிங்கிறது, இல்ல ஆபீஸ்ல கேட்டா என்ன வேலையில இருந்து எடுத்துருவாங்க அப்படின்னு. சோ இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்க்கும் போதுதான் வந்து நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம அதை வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருந்ததை இதையே என்னோட கரியரா, என்னோட எக்ஸ்பர்டீஸா நான் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. அதுல இருந்து தான் நான் இந்த பாஷ்குள்ள ஃபுல் ஃபிளெஜ்டா உள்ள இறங்க ஆரம்பிச்சேன். ஸோ பாஷ்ங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் டு விமென் அட் ஒர்க் பிளேஸ். இதுதான் பாஷ்ங்கிறது. சோ நான் வந்து ரொம்ப பாக்குறது எதுனா, ஒர்க் பிளேஸ்ல வந்து இது ஆரம்பிச்சதுன்னா இந்த அவேர்னஸ், நான் எப்படி நடந்துக்கணும், நான் எப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கறத நான் என்னோட ஒர்க் பிளேஸ்ல தெரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்களேன். அதை நான் இன்டர்னலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, நான் அதை அப்படியே என்னோட ஃபேமிலிக்கு கொண்டு போவேன். சோ ஃபேமிலிலயும் வந்து அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபேமிலிஸா இருக்கும். என் பிள்ளைங்களுக்கும் அது வந்து நான் சொல்லி கொடுப்பேன். என்னை சுத்தி இருக்க என்னோட கம்யூனிட்டிஸ்லயும் இந்த இன்ஃபர்மேஷன் பரவும். சோ நம்ம போய் பெரிய வந்து ஒரு மக்கள் என்ன சொல்றது, ஒரு பொதுக்கூட்டத்துல கூட்டிட்டு போய், இல்ல ஒரு 1000 பேரை கூட்டிட்டு போயிட்டு இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த பேண்ட்வித் கிடையாது. ரெண்டாவது வந்து அது எத்தனை பேர் வருவாங்க பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. சோ இந்த மாதிரி கார்பரேட்ஸ்ல போய் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அது வந்து பாஷ் ஆக்ட்ங்கிறது வந்து மேண்டேட்டரி. அதாவது கண்டிப்பா வருஷத்துல ஒரு ட்ரைனிங் எடுத்தாகணும். இதுல ஏதாவது வந்து இந்த பாஷ் ஆக்ட வந்து வயலேட் பண்ற மாதிரி நடக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு விதத்துல இன்அப்ரோப்ரியேட்டா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா அவங்க மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். சோ இவ்ளோ இருக்கிறதுனால ஐ திங்க் வந்து கார்ப்பரேட் லெவல்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது, யார் கார்ப்பரேட்ல இருக்காங்க, மக்கள் தானே கார்ப்பரேட்ல இருக்காங்க. சோ அங்கிருந்து ரீச் பண்ணும் போது அது அப்படியே வெளியில வந்து எல்லாருக்குமே பரவக்கூடியது அப்படிங்கறத நான் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதனால அதுலயே வந்து நான் இன்னும் வந்து ஐ கண்டினியூ டு பி தேர் இன் தட். இப்போ டைரக்டா கம்பெனிஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இது எங்க கம்பெனி ஸ்டாஃப்க்கு வேணும்னு கேட்பாங்களா? அப்படி இல்லைன்னா இது வந்து இண்டிவிஜுவல் டார்கெட் பண்ற மாதிரி? இல்ல, கம்பெனிஸுக்கு தான். இது என்னன்னா வந்து இந்த பாஷ் ஆக்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா அது மேண்டேட்டரியாவே, அதாவது சட்டப்பூர்வமாவே ஒரு வருஷமும் ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன், கவர்மெண்டா இருக்கலாம் இல்ல வந்து பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸா இருக்கலாம், கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணணும் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே. மேனேஜரா இருந்தாலும் சரி, லோவர் ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, கேப் டிரைவர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வந்து சிஇஓஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ட்ரைனிங் பண்ணணும் அப்படிங்கிறது சட்டத்துல சொல்லி இருக்கு. சோ இத பாத்தீங்கன்னா நிறைய கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இத வந்து கண்டிப்பா செய்யணும். ஏன்னா இது செய்யலைன்னா அதுக்கான ஃபைனும் இருக்கு.
ஸோ அதனால என்ன பண்றாங்க, இதை செஞ்சே ஆகணும், எங்களோட பீப்புளுக்கு வந்து நீங்க ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அப்படின்னும் போது ஸோ நான் வந்து ஆர்கனைசேஷன்ஸோட தான் கனெக்ட் ஆகுறேன், இண்டிவிஜுவலா வந்து கனெக்ட் ஆக மாட்டேன். ஓகே. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எனக்கு கேட்கும்போது நான் போய் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பேன். அப்ப அங்க அந்த ஆஃபீஸ்ல இருக்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கொடுப்போம், மேனேஜர்ஸ்க்கு கொடுப்போம். அது மாதிரி அவங்க யார் யாருக்கு வேணும்னு கேக்குறாங்களோ அந்த மாதிரி. இது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸ்ல பாஷ் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து 1997ல வந்து இந்த விசாகா ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த பாஷுக்கே ஒரு ஃபோர் ரன்னர் மாதிரி முன்ன உதாரணமா இருந்தது. அப்போ வந்து அந்த 1997ல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன்லயும் ஆபீஸ்லயும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு இருக்கணும். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து யாருக்காவது வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா அதை கொண்டு வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி கிட்ட சொல்லலாம். அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து இதை வந்து ரிட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியில வந்து இன்னும் என்ன, அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த ஐசின்றது, இன்டர்னல் கமிட்டிங்கிறது. 2013 வந்து பாஷ் ஆக்ட் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேர் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியை வந்து இன்டர்னல் கமிட்டின்னு பேர் மாத்தி கொண்டு வந்துடுறாங்க. இப்ப இன்டர்னல் கமிட்டியில எவ்வளவு வந்து ஒரு அழகான இது ஒரு கமிட்டி அப்படின்னா, ஆர்கனைசேஷனுக்குள்ள உள்ள இருந்து மட்டும் ஆட்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப எனக்கு வந்து ஒரு கிரீவன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொண்டு போய் என் ஆர்கனைசேஷன்ல போய் சொல்லும் போது எனக்கு வேண்டியவங்க இருப்பாங்க, வேண்டாதவங்க இருப்பாங்க, என்ன பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்க இருப்பாங்க. அதனால இந்த ஒரு இன்டர்னல் கமிட்டிலயும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பர் இருக்கணும். அந்த எக்ஸ்டர்னல் மெம்பர் யாருன்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ அந்த விதத்துல நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு 53 ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுன்னா அவங்க இந்த கமிட்டிக்கு கொண்டு வருவாங்க. சோ அந்த கமிட்டி ஒழுங்கா நடக்குதா, ஒழுங்கா அதை என்கொயர் பண்றாங்களா, கரெக்டான ஜஸ்டிஸ், அந்த கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தவங்களுக்கு ஜஸ்டிஸ் நடக்குதா அப்படின்னு பாக்குறதெல்லாம் என்ன மாதிரி எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸோட ரோல். சோ அப்ப நாங்க வந்து இன்னைக்கு லா என்ன சொல்லுதுன்றது மட்டும் இல்ல, வேரியஸ் கோர்ட்ல இது சம்பந்தமா என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருது லேட்டஸ்டா, சோ அதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நாங்க. அப்பதான் எங்களுக்கும் தெரியும் எப்படி வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடத்தணும், நம்ம கரெக்டா நடத்துறோமா, இல்ல இதுல வந்து ஏதாவது சரியில்லாம இருக்கா. அப்ப நாங்க வழிகாட்டியா இருக்கோம் அந்த எக்ஸ்டர்னல் கமிட்டிஸ், அந்த இன்டர்னல் கமிட்டிஸ்க்கு. சோ இதுதான் ஒரு ரோல் ஆஃப் an எக்ஸ்டர்னல் மெம்பர் which I am playing apart from ட்ரைனிங்ன்றது தாண்டி வந்து என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல நான் பண்ணக்கூடிய வேலைகள். ஓகே. இப்போ ஆர்கனைசேஷன் வரும்போது அது ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இப்ப நிறைய, அங்கேயும் நிறைய அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் போகுது இல்லைங்களா? சோ அங்கேயும் வந்து இது பொருந்தும், அவங்களும் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. எஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் ஆபீசஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஐசிஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சட்டம். சோ இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் பிரைவேட் பீப்புளுக்குன்னே கிடையாது, கவர்மெண்ட்ல இருக்க டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்களேன், அந்தந்த ஆபீசஸுக்கும் ஒரு ஐசி இருக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கணும், காலேஜுக்கு இருக்கணும், யூனிவர்சிட்டிக்கு இருக்கணும், எல்லா விதமான எங்க வேலைகள் நடக்குதோ எல்லா இடத்துலயும். சோ இத வந்து நாங்க பாப்புலரா சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்னா, அக்ரிகல்ச்சரிஸ்ட தவிர வேற எந்த வேலை பாக்குறவங்களா இருந்தாலும் இந்த பாஷ் கமிட்டி இருக்கணும் அந்த இடத்துல அப்படிங்கிறது. ஓகே. இப்போ ஏதாவது ஒண்ணு உங்களை சமீபத்துல வந்து ஏதாவது ஒரு கேஸ் நீங்க ஹேண்டில் பண்ணது பர்சனலா நீங்க ஷேர் பண்ணலாம் அப்படின்னா அது உங்களால சொல்ல முடியுமா? இல்ல, கேசஸ்ன்னும் போது நிறைய வந்து இன்ஸ்டன்சஸ் ஹேண்டில் பண்றோம். பட் என்னன்னா அதுல வந்து நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பப்ளிக் டிஸ்க்ளோஷர் ஆஃப் நேம்ஸோ இல்ல வந்து அவங்களை எந்த விதத்திலயும் நாங்க ஐடென்டிஃபை பண்ற மாதிரி எந்த விஷயமும் சொல்ல முடியாது. பட் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வந்து பொதுவா எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல வந்து அதுல ஆர்வம் இருக்கும் என்ன மாதிரி கேசஸ் வருது அப்படின்னு. இன்னைக்கு இருக்க கார்ப்பரேட் இந்தியால பாத்தீங்கன்னா வர்ச்சுவலா வந்து நம்ம நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 2019 கோவிட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் எனிவேர் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இது நாள் வரைக்கும் நம்ம வந்து லேப்டாப் மூலமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து வெறும் நமக்கு ஒரு பேப்பருக்கு பதில் லேப்டாப்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒர்க் ஃப்ரம் எனிவேர்ன்ற மோடுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த லேப்டாப் தான் நமக்கான ஒரு கம்யூனிகேஷன் இதுவா இருக்கு, டூலா இருக்கு. இப்போ இந்த இன்டர்நெட் மூலமா நடக்கிற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் இப்ப நிறைய இருக்கு. நிறைய வந்து ஏன்னா அந்த இடத்தை நம்ம இன்னும் ஃபுல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கல, எது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், எது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்ல.
அப்படிங்கறதுல புரிதல்லயே வந்து ரொம்ப அது அது அந்த நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நான் சும்மா தானே அமிச்சேன், நான் சும்மா ஒரு ஜோக்குக்கு தானே உனக்கு இந்த ஜோக், ஐ மீன் நான் சிரிச்சேன் இந்த ஜோக்கு, அதனால உனக்கு நான் அமிச்சேன், ஃபார்வர்ட் பண்றேன், நீ பார்த்து சிரி அப்படின்னா அது என்ன எவ்வளவு அஃபெண்ட் பண்ணோங்கிறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் அனுப்புறேன் 10 பேருக்கு அனுப்புறோம்ல, அதுவே ஒரு விதமான ஹராஸ்மெண்ட் தான். அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையா, ஒரு குரூப்ல வந்து 10 விதமான பீப்புள் இருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கணும். நம்ம யாருக்கு அனுப்புறோம்? ரொம்ப சிம்பிளுங்க. நான் வந்து ஒரு டாக் லவர்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஆனா இன்னொரு என்னோட ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இருக்கிறவங்க ஒரு 10 பேர் இருக்கோம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம் நாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்லனா, அதுல வந்து இல்ல ஆர்கனைசேஷன் ஒரு குரூப் இருக்கு, ஒரு டீம் இருக்கு. அதுல வந்து ஒருத்தர் அனிமல்ஸ் விரும்பாத ஆளா இருக்கலாம், ஒரு சிலருக்கு அனிமல்ஸை பார்த்தாவே ஒரு பயம் வரலாம். அப்படி இருக்கும் போது நமக்கு பிடிச்சதையே திரும்ப திரும்ப அங்க போடுறது வந்து சரியா இருக்காது. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஓகே, சில பேர் பிடிக்காதவங்க இருப்பாங்க, அப்ப நமக்கு பிடிச்சு போடும்போது அவங்களுக்கு பிடிக்காது. எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிலிஜன், பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, இதெல்லாம் வந்து நிறைய வரும் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும். அதுல வந்து என்னன்னா நான் சொல்றது கரெக்ட், நான் நினைக்கிறது கரெக்ட், உனக்கு அது என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறது எனக்கு வந்து அதை பத்தி கவலை இல்லை அப்படிங்கிறது இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு விதமான ஹராஸ்மெண்ட். இத மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன், வேணும்னா பாரு இல்லைன்னா delete பண்ணிட்டு போ அப்படின்னு. தட் இஸ் நாட் த திங். யூ cannot அடுத்தவங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்க வந்து போடவே முடியாது அப்படிங்கிறது. இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா என்னன்னா, இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய வார்த்தையா நம்ம எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னா, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு ஒரு வேர்டை சொன்னா உடனே நம்ம சீன் என்ன நினைவுக்கு வரும்னா, ஒரு விதமான பாடிலி செக்ஷுவலி வயலேட்டட் பர்சன் அப்படின்றதான் நம்ம யோசிக்கிறோம். அதுதான் இல்ல. சிம்பிள் வெர்பல் பிஹேவியர்ஸ் இருக்கு பாருங்களேன், வார்த்தைகள் பேசுறோம் பாருங்களேன். சில இடத்துல எல்லாம் வந்து நீ பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்க அப்படின்றது ஒரு காம்ப்ளிமெண்டாவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் அந்த கான்டெக்ஸ்ட் சுத்தி இருக்கு காம்ப்ளிமெண்டாவும் இருக்கலாம், மரியாதையோட வார்த்தையாவும் இருக்கலாம், சில நேரத்துல அது அவங்கள வந்து வேற விதமாவும் வந்து இருக்கு. சோ கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நினைச்சுக்கிறோம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா ரொம்ப பெரிய வார்த்தை அப்படின்றதே இல்ல. சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன பார்வைகள்ல கூட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு. இது என்னன்னா, அந்த மாதிரி பிஹேவ் பண்றவங்க வந்து நான் இன்னொருத்தவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குறேங்கிறதும் புரிஞ்சுக்கிறது இல்ல, அதை ரிசீவ் பண்ற இடத்துல இருக்கிறவங்களும் வந்து எப்பயுமே ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுத்துருவாங்க. இவர் அப்படி நினைச்சிருக்க மாட்டாரு, இவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு, இவர் எங்க அப்பா மாதிரி அப்படின்னு வந்து ஃபர்ஸ்டே நமக்கு அது தப்புன்னு தோணுச்சுன்னா உடனே வந்து ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு அப்ப கேட்கலனாலும் கொஞ்ச நேரம் பொறுத்து கேட்கலாம். இல்ல வேற எப்படியாவது மெசேஜ் அனுப்பிச்சு டோன்ட் டூ திஸ், ஐ டோன்ட் லைக் திஸ் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம் இல்லையா. பிள்ளைகள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, போய் சொல்றதுக்கு பயம், ஓபன் பண்றதுக்கு பயம், சொன்னா தப்பா எடுத்துப்பாங்களோ, ப்ராபப்ளி அவங்க அந்த மாதிரி நினைக்கலையோ, நான் தான் நினைக்கிறேனா, என் ஃப்ரெண்டு கிட்டயும் தானே அவர் அப்படி பேசுறாரு, அவளுக்கு அப்படி இல்லையே, எனக்கு மட்டும் ஏன் இருக்கு அப்படின்னு வந்து நினைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா வந்து அதை பத்தி ஓப்பனே பண்றது இல்ல. இவங்க குவைட்டா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, செய்யறவங்க வந்து ஓ நான் செஞ்சா இவ குவைட்டா தானே இருக்கா, நான் திரும்ப திரும்ப பண்ணலாம். இப்பதான் அது வந்து இன்னும் ஃபர்தரா டேமேஜ் ஆகுது. ஓகே, இந்த நேரத்துல எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. இப்போ எனக்கு ஒரு கேஸ் வந்தது. அந்த பையன் வந்து he is working as a HR ஒரு ஐடில. சோ ஆக்சுவலா வந்துட்டு சம்பந்தமே கிடையாது, இந்த பையனுக்கும் அங்க நடந்த இன்சிடென்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த லேடி வந்து she is 30+ அண்ட் அவங்க வந்து கூட ஒர்க் பண்ண ஒருத்தரால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க உடனே என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இவனை வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. இந்த பையன் என்ன பண்றான்னா, கொஞ்சம் அவனுக்கு சீனியரா இருக்கவங்க கிட்ட போயிட்டு ஹீஸ் கிவிங் கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்காக அங்கெல்லாம் வந்து ஃபுல்லா ப்ரொசீஜர்ஸ் இல்லையா, மெயில் போடணும், ஓப்பனா சொல்ல முடியாது, யாருக்காகன்னு மட்டும் போடணும், மேலோட்டமா பண்ணணும், அது மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போது நெக்ஸ்ட் டைம் வந்து he sees that அந்த விமன் வந்து அந்த பர்சனோடவே ரொம்ப கார்டியலா நார்மலா இருக்கிற மாதிரி. அப்போ நீங்க எப்படி ஒண்ணு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, நான் இங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன், பட் நீங்க வந்து இந்த இப்படி இப்படி நார்மலா இருக்கீங்க, அப்படின்னா வந்து அது சரி வராது இல்ல மேம் அப்படின்னு கேட்கும்போது அந்த லேடி வந்து இட்ஸ் வெரி காமன், இதை போய் நான் பெருசா எடுத்துக்கிறது, இது வந்து இன்னைக்கு நேத்தா நடக்குது, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா தான் ஐம் ஃபேஸிங், கொரோனா பீரியட்ல ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அன்னைக்கு ஏதோ எனக்கு கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன், நான் சொன்னேன்,
அதெல்லாம் போயிட்டு நீங்க பெருசா இப்போ இந்த அம்மாவும் நாமளா இருக்காங்க, அவரு யாரு தொல்லை கொடுத்தாரோ அவரும் நாமளா தான் இருக்காங்க. இப்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு என்கிட்ட வந்து கவுன்சிலிங்க்கு வந்தது வந்து இந்த பையன். சோ அது எனக்கு இது இந்த இந்த விஷயமே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. கரெக்ட். சோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து பீப்புள் அது எப்படி அது ஆக்சுவலா வந்து நீங்க இந்த 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 இன்சிடென்ட் சொல்றீங்களே, இது வந்து பாஷ்ல வந்து அந்த ஆக்ட்ல வந்து இதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்காங்க. ஓ இதே சிச்சுவேஷன்ஸ்க்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கு. என்ன பாஷ் ஆக்ட் சொல்லுது அப்படின்னா, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க கொடுத்த கம்ப்ளைண்டா இருந்தாதான் கமிட்டி எடுத்து நடத்தணும். ஓகே இப்ப எனக்கு ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு நான் போய் இன்னொருத்தர் கிட்ட சொன்னேன்னா அவரு போய் எனக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஓகே ரொம்ப தெளிவா இருக்கு. அதனாலதான் அந்த ப்ரொசீஜர்ஸா உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஹெச்ஆர் வந்து கைட் பண்ணுவாரு. நீங்க எந்த ஃபோரம்க்கு போகணும், என்ன மாதிரி இமெயில் அனுப்பணும் அப்படிங்கிறது. இவங்க கிட்ட இருந்து இமெயில் வராத வரைக்கும் அந்த கமிட்டி அதை எடுத்துக்கவே எடுத்துக்காது. ஓகே சோ இதெல்லாம் வந்து பாஷ்ல வந்து நல்லாவே அந்த ஆக்ட்ல வந்து இவ்வளோத்தையும் திங்க் பண்ணி வந்து பேலன்சஸ் பாதிக்கப்பட்ட பர்சன் வந்து வரணும். ஆமா. இப்ப எனக்கு பயமா இருக்கு, நான் எப்படி வெளியில சொல்றதுன்னு எல்லாம் சொன்னாலும் அங்க வந்து செல்லுபடி ஆகாதா? இல்ல. ஏன்னா இதுல இன்னொரு ஒரு பிரின்சிபலும் நம்ம பார்க்கணும். இன்வெஸ்டிகேஷன் நடத்துறோம் இல்லையா? இப்போ ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னா, ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, நம்ம கம்ப்ளைண்ட் வந்ததுன்ற உடனே நம்ம வந்து அவரை வந்து கில்ட்டின்னு சொல்லிட முடியாது. நம்ம ஃபுல்லா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் கில்ட்டியா இல்லையான்னு சொல்ல முடியும். அப்போ இவங்க முன் வராத போது என்ன ஆகுதுன்னா, we are not giving the respondent, அதாவது யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களோ அவருக்கான ரைட்டை நம்ம கொடுக்கல, தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு, அவரை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு. நான் இது பண்ணல, நான் இந்த மாதிரி பேசல, இல்ல நான் இந்த மாதிரி பார்க்கல, இல்ல இந்த மாதிரி தொடல அப்படின்னு அவர் சொல்றதுக்கு அவருக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. உங்க மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னே தெரியாம அவர் போய் எப்படி வந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும்? சோ அதனால பாஷ் ஆக்ட் அந்த விதத்துல வந்து ரொம்ப ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி கொண்டு வந்திருக்க ஒரு ஆக்ட். ஒண்ணு, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே வந்து யாரு வந்து அஃபெக்டட் பார்ட்டியோ அவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து அவங்க அந்த என்கொயரியில பார்ட்டிசிபேட் பண்ணணும். அண்ட் அந்த யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களோ அவங்க கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும்னா, அதாவது நானா சொன்னேன், இது எப்போ நான் சொன்னேன் அப்படின்னு அவர் திருப்பி அவங்கள கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும்னால அதுக்கு நம்ம வழிவகுத்து கொடுக்கணும். சோ அதனால வந்து சும்மா ஒரு பாஷ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா இன்னொருத்தவங்களை வந்து மிரட்டிடுவாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அவ்வளோ டீப்பா இருக்கு அந்த. இப்போ ஃபைனலி எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய இருக்கு, நிறைய கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் ஜாயின் பண்றாங்க. அந்த மாதிரி இடத்துல இப்படி நடந்ததுனாக்கா அந்த கம்பெனி ஒருவேளை இந்த பாஷ் ஆக்ட்குள்ள அவங்க உள்ள விடல, அவங்களும் போய் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அங்க இருக்கிற கேர்ள்ஸ்? தட்ஸ் a good questionங்க. ஏன்னா எல்லா ஆர்கனைசேஷன்லயும் வந்து இன்டர்னல் கமிட்டி இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா லா என்ன சொல்லுது அப்படின்னா 10 பேருக்கு மேல இருக்கிற கம்பெனிஸ்ல இல்ல ஆபீசஸ்ல தான் இன்டர்னல் கமிட்டிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு இருக்கு. சோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல 6 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7 பேர் தான் இருக்காங்கன்னா அங்க வந்து ஒரு இன்டர்னல் கமிட்டி இருக்க வாய்ப்பு இல்ல. பட் அந்த மாதிரி இருக்க எல்லா இடத்துலயும் வந்து ஒரு அசௌகரியங்கள் நடக்காம இருக்கா, ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்காம இருக்கா அப்படின்னா அதுவும் இல்ல. அங்கேயும் ஹராஸ்மெண்ட் நடக்க தான் செய்யுது. அப்ப எங்க போவாங்க இந்த பீப்புள்? ஐசி இல்ல அப்படிங்கிற பட்சத்துலன்னு பாத்தீங்கன்னா இதுக்காகவே வந்து பாஷ் ஆக்ட்ல வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. லோக்கல் கமிட்டிஸ் போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு. லோக்கல் கமிட்டி மெம்பர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க எங்க இருப்பாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் ஆபீஸ்ல இருப்பாங்க. இந்த லோக்கல் கமிட்டி மெம்பர் கிட்ட போயிட்டு இந்த ஆபீஸ்ல ஐசி இல்லாதவங்க வந்து போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு என்னோட டீம் மெம்பர் மேல, இல்ல என்னோட கொலீக் நான் கிட்ட இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு வந்து அவங்க அந்த லோக்கல் கமிட்டிஸ்ல போய் they can give their complaint and local committees வந்து அவங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வை கொடுப்பாங்க. that's really great and thank you so much for இவ்ளோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தை எங்களுக்காக கொடுத்திருக்கீங்க. and again I am really thank you so much. Thank you so much for the opportunity. I enjoyed talking to you. Thank you so much. Thank you.